பாட்டியும் டாலும் ராஜஸ்தான் பவுலில் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. அவங்கள்ட்ட ரெசிபி கேட்டோம், சொன்னாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டால் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பாட்டி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இதில் ஒரு கப்பு ஃபுல்லாக கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவு எடுத்த கப்பில் 1/4 கப்பு ரவை, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், ஓமத்தை நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை போடுவேன். மாவுக்கு தேவையான உப்பு, பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய் தான் ஊற்றணும். இதுக்கு நெய் ஊற்றிட்டு கையால் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி உதிரணும். இப்போ தண்ணி லைட்டாக தெளித்து கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் ஊற வச்சிடணும். மாவு ஊறிடுச்சு. இந்த மாதிரி உருண்டை போட்டுக்கோங்க. பாட்டி மேக்கர் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அதில் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணி மூடி வச்சிருவோம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விடலாம். கொஞ்சம் ஒரு 2-3 தரம் திருப்பி விட்டுக்கலாம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆயிடுச்சு, எல்லாம் எடுத்துடலாம். பாட்டி பண்ணுற இது இல்லைன்னா, தவா இல்லைன்னா இந்த மாதிரி குழிப்பணியாரம் பண்ணுற இதில் வச்சு பண்ணலாம். மூடி வச்சு ரெடி ஆயிடுச்சு. மேலே நெய் ஊற்றிட்டு டால் தொட்டு சாப்பிட வேண்டியதான்.